பஜாஜ் இன்ஸ்டா இஎம்ஐ கார்டு, இந்த பஜாஜ் இஎம்ஐ கார்டோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ வரக்கூடிய ஃபெஸ்டிவல் சீசனில் நான் தீபாவளிக்கு முன்னாடி அதை போட்டிருந்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பட் இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் வருது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பொங்கல் வருது. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு வரக்கூடிய நாட்களில் எப்படியா இருந்தாலும் ஒரு இஎம்ஐ கார்டு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு இருக்க வேண்டிய ஒரு விஷயம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும்போது அமேசானாக இருக்கட்டும், ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும், இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வசந்தன்கோ, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அந்த டார்லிங், பூர்விகா மொபைல்ஸ், இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ எல்லாத்துலேயுமே நீங்கள் பஜாஜ் இஎம்ஐ கார்டு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ இஎம்ஐயில் வாங்குறதுக்கு. ஸோ இப்போ அதில் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது, முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து நம்ம ஸ்டோருக்கு விசிட் பண்ணிவிட்டு அங்கே வந்து அப்ளிகேஷன் கொடுத்து ஸோ இந்த இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பஜாஜ் இஎம்ஐ கார்டுக்கு அப்ளை பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து பஜாஜ் ஃபின்சர்வோட இஎம்ஐ கார்டு வந்து ஆன்லைனில் ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் இன்ஸ்டன்ட் அப்ரூவலுக்காக இந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப நாளாகவே இருக்குது. ஸோ இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து ரிவ்யூ பண்ணுறோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க நம்ம சேனல் அப்படின்னா, இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இஎம்ஐ, அப்புறம் கிரெடிட் கார்டு, பேங்கிங் ரிலேட்டட் இந்த மாதிரி ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் ரிவ்யூ வந்து போட்டுட்ருக்கோம். தவறாமல் சப்போர்ட் பண்ணுங்கள், ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் தட்டி விடுங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் பஜாஜ் ஃபின்சரோட பஜாஜ் இன்ஸ்டா இஎம்ஐ கார்டு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல என்ன குவாலிஃபிகேஷன் இதுக்கு வேணும், அதாவது இது என்னென்ன தேவை அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு 18 வயசுக்கு மேலே உள்ளவராக இருக்க வேண்டும். ஸோ அது வந்து நார்மலாக இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் அதை தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு நீங்கள் ஃபினான்ஷியல் சிஸ்டமில் இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்தது ரெண்டாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சிபில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 650 இல்லை 650க்கு மேலே இருக்கணும். ஸோ என்ன 650 சிபில் ஸ்கோர்னால் என்ன ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ புதுசாக இப்போ ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறீங்க, நிறைய பேர் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போய்ட்டு இப்போ இந்த மாதிரி இஎம்ஐ கார்டு அப்ளை பண்ணலாம், இல்லை வந்து ஏற்கனவே வேலையில் உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த சிபில் ஸ்கோர் அப்படின்னா நம்ம கட்டக்கூடிய ஃபினான்ஷியல் ரிலேட்டட், அதாவது ஏற்கனவே லோன் எடுத்துருக்கலாம், கட்டியிருக்கலாம், அதில் ஏதாவது பிளாக்கர் இருக்கா அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சென்ட்ரலைஸ்டு ஒரு ஆப்ஷன் வந்து ஒன்று வச்சுருப்பாங்க, ஒரு சிஸ்டம். அதாவது அதை மானிட்டர் பண்ணக்கூடிய, நம்மளுடைய கிரெடிட் மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் வந்து இருக்கும். நம்மளோட பேன் கார்டு போடும்போது நம்ம என்னென்ன டிரான்சாக்ஷன் பண்ணுறோமோ அது எல்லாமே அங்கே போய் சென்ட்ரலில் ஸ்டோர் ஆகிடும். ஸோ தட் அதுலேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்கோர் வந்து சொல்லுவாங்க. அதில் வந்து எந்த ஃபினான்ஷியல் பேங்காக இருந்தாலும் அதில் வந்து நான் அந்த ஸ்கோரை பார்த்து தான் வந்து நம்மளுக்கு லோனோ இல்லை வந்து இஎம்ஐ கார்டோ எதுவும் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்கோர் வந்து நார்மலாக லோன்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு 750க்கு மேலே இருக்கணும். பட் இது நம்ம இஎம்ஐ கார்டு அப்படிங்கிறதுனால சில இதில் வந்து 650 அதுக்கு மேலே இருந்தாலே இதெல்லாம் எலிஜிபிள் ஆகிடும். ஸோ மினிமம் எவ்வளோ ப்ரோ வந்து அப்ரூவ் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 40,000லேருந்து 3 லட்சம் வரைக்கும் கொடுப்பாங்க. ஸோ இது அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், பின்டு கமெண்ட்ஸ்லையும் போட்டு உங்களுக்கு பின் பண்ணி வைக்கிறேன், கமெண்ட்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த குவாலிஃபிகேஷன் என்ன வேணும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய மொபைல் நம்பர் ஆதார் இணைச்சிருக்கக்கூடிய ஒரு மொபைல் நம்பராக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேன் கார்டு நம்பரை எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மினிமம் ஈஸி இஎம்ஐ ஸ்டார்டிங் ஃப்ரம் 999 சொல்கிறோம். ஸோ நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் அடிக்கடி பர்ச்சேஸ் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை வர்றப்போகிற பண்டிகை காலங்களில் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னன்னா ஆன்லைனில் நீங்கள் ஈஸியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இஎம்ஐ, அதாவது ஒரு 40,000 ரூபாய்க்கு டிவி வாங்கினீங்க அப்படின்னா ஒரு 8 மாதம் இஎம்ஐ 8×5 40, அப்படி ஒரு 5,000 அப்படி இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்ட்ரா இல்லாமல் ஃபுல் பணத்தை, அதாவது வந்து உங்களோட டிவியோட என்ன விலையோ இல்லை நீங்கள் வாங்குகிற பொருட்களோட என்ன விலையோ அதை டிவைட் பண்ணி போட்டுவாங்க, எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் இல்லாமல். ஸோ அதோட ஆஃபர் அப்பக்கப்போ மாறுபடும். ஸோ நீங்கள் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து பஜாஜ் இஎம்ஐயில் டோட்டல் அமௌண்ட்டே கன்வெர்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது இதில். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான இது. ஸோ இதை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட் டைம் மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இதில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்ரூவல் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு ஒரு ஃபஸ்ட் டைம் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஒரு 500 சம் சேஞ்ச் அந்த ஃபீஸ் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நோ ஆனுவல் ஃபீஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதில் எதுக்கு நீங்கள் இந்த இஎம்ஐ கார்டு அப்ளை பண்ணுங்கிறதுக்கு ரீசன் அவங்களே போட்டிருக்காங்க. ஆனுவல் ஃபீஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்ஸ்டன்ட் அப்ரூவல், நீங்கள் இப்போ அப்ளை பண்ணிங்கன்னா உடனே அப்ரூவல் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஈஸி இஎம்ஐ ஸ்டார்டிங் ஃப்ரம் 999 999 இந்த மாதம் ஒரு 1000 ரூபாயிலேருந்து மினிமம் இஎம்ஐ ஸ்டார்ட் ஆக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1 மில்லியன் ப்ராடக்ட் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், அமேசான், ஃப்ளிப்கார்ட் தவிர நீங்கள் டைரக்ட் ஸ்டோர்ஸ்லேயுமே எந்த ஸ்டோரை பார்த்தாலுமே பஜாஜ் ஃபினான்ஸ் இஎம்ஐ கார்டு வந்து கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. 99% வந்து வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1.5 லேக் பார்ட்னர்ஸ் இருக்காங்க. இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரியான பார்ட்னர் தவிர இப்போ நான் சொன்னால உங்கள் வீட்டிலே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த குரோமா ஸ்டோராக இருக்கட்டும், இல்லை வந்து ரிலையன்ஸ் டிஜிட்டலாக இருக்கட்டும்,
இந்த மாதிரி இந்த வசந்த் அண்ட் கோ அந்த மாதிரியான பெரிய பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து பக்கத்தில் ஸ்டோரில் டைரெக்டாக நீங்கள் போயிட்டு வாங்கிக்கலாம், இந்த கார்டை வச்சு வாங்கிக்கலாம். ஆன்லைன்லேயுமே நீங்கள் ஈஸியாக வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் மோஸ்ட்லி இந்த ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இப்போ என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஆப்ஷன் சொல்கிறேன். ஸோ இது நான் கீழே முன்னாடியே சொன்ன மாதிரி அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குறதுக்கான இவங்கெல்லாம் பார்ட்னர் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து டைரெக்டாக ஸ்டோரில் போயிட்டு வாங்கும்போது 1000 ரூபாய் கேஷ் பேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா டவுன் பேமெண்ட் இந்த உங்களுக்கு வந்து பாயிண்ட் ஒன்று இது சொல்லுவாங்க, அதாவது வந்துட்டு உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ராசஸிங் ஃபீஸ் இல்லாமல் நீங்கள் 1000 ரூபாய் கேஷ் பேக்கும் வாங்கிக்கலாம், அதாவது ஃபஸ்ட் டைம் பர்ச்சேஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து விஷயம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைல் நம்பரை போட்டு ஓடிபி வாங்கினா அதுக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் சொல்லியிருக்காங்க, அது என்னன்னு பார்த்துருவோம். ஸோ இஎம்ஐ நெட்வொர்க் கார்டு ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 530 ரூபா ஸ்டார்டிங்லேயே போட்டிருக்காங்க. ஸோ 530 ரூபா உங்களுக்கு அப்ரூவல் ஆகி எலிஜிபிள் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் 530 ரூபா ஆன்லைனில் ஜிபேவோ யூபிஐ மூலமோ இதிலே பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் ஒன் டைம் ஃபீஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸு எல்லாம் எதுவும் கிடையாது, ஆனுவல் ஃபீஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ப்ராசஸிங் ஃபீஸ் நீங்கள் ஸ்டோரில் போயிட்டு ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது ஏதாவது ப்ராசஸிங் ஃபீஸ் சொன்னால் கூட அதை வெய்வ் ஆஃப் பண்ணி, அதாவது அதை வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்க மாதிரி நீங்கள் வந்து கேட்டுக்குங்க அந்த ஸ்டோரில். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து விஷயம். ஸோ அடுத்தது நம்ம வந்து மொபைல் நம்பர் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ மொபைல் நம்பர் ஓடிபி கொடுத்து உள்ளே வந்ததுக்கப்புறம் ஃபுல் நேம் வந்து என்டர் பண்ண சொல்கிறாங்க. இதை வந்து நம்மளோட பேன் கார்டில் உள்ள ஃபுல் நேமை என்டர் பண்ணணும். பேன் கார்டில் என்ன நேம் கரெக்டாக இருக்கோ அந்த நேம் அப்படியே இங்கே என்டர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபுல் நேம் என்டர் பண்ணதுக்கப்புறம் திருப்பி அடுத்த செக்ஷனில் பர்சனல் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கேட்குது. இதில் ஃபுல் நேம், டேட் ஆஃப் பர்த், பேன் கார்டு நம்பர், அதுக்கப்புறம் பின்கோடு, சிட்டி. ஸோ பேன் கார்டு கூட ஆப்ஷனல் தான் சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் என்டர் பண்ணிக்கிறது நல்லது, அப்ரூவலுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் கீழே என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டா, பிஸ்னஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜெண்டர், அதாவது மேல் ஃபீமேல், தேர்ட் ஜெண்டர். ஸோ என்ன அப்படிங்கிறது நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நான் ஃபில் பண்ணிட்டு வரேன். ஸோ நான் இந்த கார்டுக்கு அப்ளை பண்ண ட்ரை பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி வி ஆர் அனேபிள் டு ப்ராசஸ் யுவர் அப்ளிகேஷன் அட் த மொமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஏன்னா நம்ம ஏற்கனவே நிறைய ரிவ்யூ போட்டுட்டு கார்டெலாம் அப்ளை பண்ணதுனால இப்படி வரலாம், இல்லைனா மேபி டெக்னிக்கல் இஷ்யூவாக கூட இருக்கலாம். ஸோ ஆனால் நான் உங்களுக்காக இந்த விஷயத்தை பார்த்து வேறு வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன். அதை வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். கீழே வந்து லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கப்புறமா நீங்கள் எலிஜிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து டிஸ்பிளேல காட்டும். நான் முன்னாடியே ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் காட்டினா பார்த்தீங்களா 3 lakhsன்ட்டு, அந்த மாதிரி உங்களுக்கு எலிஜிபிள் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 30,000 40,000 இல்லை 2 லட்சமோ எவ்வளோ அமௌண்ட் காட்டும். உங்களுக்கு ரியலாக அது எலிஜிபிள் இருக்குது. ஸோ ஃபர்தராக நீங்கள் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு பேன் கார்டு, ஆதார் கார்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்க்ரீன் போகும். அடுத்த ஸ்க்ரீன் போனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி கன்ஃபார்ம் அப்படிங்கிறது டிஸ்பிளேல தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த 530 ரூபா ப்ளஸ் சார்ஜஸ் வந்து நீங்கள் இந்த இவனுங்க சொல்கிற இந்த பஜாஜ் இஎம்ஐக்கு கட்டுங்க. அது வந்து ஒன் டைம் ஃபீஸ் தான் சொல்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் கட்டலாம். அப்படி இல்லை அது வந்துட்டு உங்களுக்கு டவுட்டாக இருக்குது, அது மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டு கிரெடிட் வந்து உங்களுக்கு அப்ரூவல் ஆன அமௌண்ட் வந்து டவுட்டாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சு படித்தாலே தெரியும். ஸோ அது வந்து உங்களுக்கு கேரண்டியாக இல்லை அப்படின்னா அந்த பணத்தை கட்டாதீங்க, ரிவர்ஸ் வந்துருங்க. ஆனால் உங்களுக்கு வந்து அது எலிஜிபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் அந்த பணம் கட்ட சொல்லும். ஸோ அதனால் நீங்கள் அதை பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது ஆன்லைனில் உடனே பண்ண முடியாது. இன்ஸ்டண்ட்டாக அப்ரூவல் கிடச்சிரும். உங்களோட மொபைல் நம்பர் இருந்தாலே போதும், உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக அப்ரூவல் கிடச்சிரும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பர்ச்சேஸ் நீங்கள் பண்ணும்போது ஆன்லைனில் பண்ண முடியாது, நீ அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண முடியாது. நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோர், அதாவது குரோமா ஸ்டோராக இருக்கட்டும், ரிலையன்ஸ் ஸ்டோராக இருக்கட்டும், இல்லை வந்து வசந்த் அண்ட் கோ, பூர்விகா, இந்த மாதிரி எந்த ஸ்டோரோ பெரிய பிராண்டட் ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது அங்கே வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமுக்கு நீங்கள் கொடுக்கணும். உங்களோட ஐடி ப்ரூஃப், ஆதார் ப்ரூஃப் கேட்பாங்க. ஜஸ்ட் அதை மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் ஆல்ரெடி அப்ரூவ் ஆகி கொடுத்தீங்கன்னா இன்னும் ப்ராசஸ் சிம்பிள் ஆகிடும், ரொம்ப டிலேலாம் ஆகாது, உடனே பண்ணி கொடுத்துருவாங்க. பட் ப்ராசஸிங் ஃபீஸில் நீங்கள் எப்படியுமே டிஸ்கவுண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேரண்டியாக கேளுங்க, கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு ஆஃபர் கோடு வந்து வந்துடும், உங்களுக்கு கேஷ்பேக் கோடு வந்து வந்துடும். நீங்கள் ஃபீஸ் கட்டினோன்னா அந்த கேஷ்பேக் கோடு வந்துடும். அந்த கோடையும் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்டோரில் வந்து உங்களுக்கு இஎம்ஐ கார்டு பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில நேரம் வந்து இந்த ஆப்லேயே நீங்கள் பணம் 530 ரூபா கட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த இஎம்ஐக்கு டிடெக்ட் ஆகிறதுக்கான உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஈஸியஸ்ட் மேண்டேட் வந்து ஃபில் பண்ண சொல்லி வரும். அப்படி வந்துச்சுன்னா ஓகே, நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி
பண்ணிடலாம். அப்படி அந்த ஆப்ஷன் இந்த ஆன்லைனில் நீங்கள் பண்ணும்போது வரல அப்படின்னா நீங்கள் ஸ்டோரில் போய் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அதுக்கு அது ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். உங்களுக்கு மொபைல் நம்பர் போட்டு நீங்கள் ஆல்ரெடி அப்ரூவல் வாங்கி வச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுனால அந்த ப்ராசஸ்லாம் ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் உங்களோட ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போனால் போதும். நீங்கள் எந்த சாமான் பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி நீங்கள் டைரெக்டாக ஆன்லைனில் அங்கே வந்துட்டு அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து உங்களோட மொபைல் நம்பரை போட்டு டீட்டெயில் எடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு ப்ராசஸ்லாம் சிம்பிளாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து விஷயம். அதுக்கப்புறம் நீங்கள் செகண்ட் தேர்ட் டைம்ல நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது அமேசான், ஃப்ளிப்கார்ட், ரிலையன்ஸ், ஏஜியோ எந்த ஆன்லைன் ஸ்டோராக இருந்தாலும் நீங்கள் இந்த பஜாஜ் இஎம்ஐ கார்டை வந்து யூஸ் பண்ணி ஈஸியாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றின வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வேறு வீடியோலாம் பார்த்துட்டு ஆன்லைனில் ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன ஒன்று ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ணி காட்ட முடியல, ஏன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வருது, அதுதான் ஒரு சின்ன வருத்தம். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த அப்ளிகேஷனோட எப்படி அப்ளை பண்ணுறது இந்த லிங்க்கை வந்து நான் தரேன். அதையும் வந்து கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணி வைக்கிறேன். தேவையான யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.